அட மகிரா, நீ இன்னும் மருமகளாகல, புகுந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கல, அதுக்குள்ள சீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்ட. கரண் வேடிக்கை பாக்குற நேரமா பார்த்து அவன் கழுத்துல மாலைய போட்டுட்ட. வெரி பேட். பாட்டி, காலம் மாறிடுச்சு. இன்ஃபேக்ட் ரொம்ப மாறிடுச்சு. இது ஒன்றும் சீட்டிங் இல்ல, இதுக்கு பேரு காதல். எப்படி இருந்தாலும் மாயிராக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல லைசன்ஸ் கிடைச்சிரும்ல. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ தி கரண் லூத்ராவுடைய ஒய்ஃப் ஆயிடுவாளே. ஐ திங்க் this is fine. ஓகே. திரும்புங்க மேடம். மாப்பிள்ளையும் பொண்ணு அங்க மாலை மாத்திக்கிறாங்க. கல்யாணத்தை அட்டென்ட் பண்ண தானே வந்த, அப்படின்னா அதை பாரு, என்ஜாய் பண்ணு. ஏன் இங்க அங்கன்னு பாத்துட்டு இருக்க? என்னாச்சுப்பா கரண்? கரணுக்கு என்னாச்சு? ஏன் திடீர்னு பின்வாங்குறான்? ஒண்ணுல பாட்டி, அது கண்ணில் ஏதோ தூசு விழுந்துருச்சு. மகிரா, நீ ரெசிஸ்டே பண்ணலையே. நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? என்னோட கல்யாணம் தி கரண் லூத்ராவோட நடக்குது. என்னோட தோல்விதான் என்னோட வெற்றி. இப்போ அடுத்த சம்பிரதாயத்தை பண்ண அக்னி குணத்துல யாகம் வளர்க்கணும். அதனால ஹோம சாமான்களை கொண்டு வாங்க. அண்ணி, அந்த பூஜை சாமான் எல்லாம் கொண்டு வாங்க. கரண், என்ன போக விட அந்த பொண்ணு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா. நம்ம வீட்டையே சின்ன பின்னமாக்கிட்டா. அவகிட்ட நான் பேசி ஆகணும். அது சரி. கரண் பிரீத்தாவை மறுபடியும் திட்டதான் போறானா? குட், வெரி குட். கரண் சார் ப்ளீஸ். பரவாயில்ல ஸ்ருதி, இட்ஸ் ஓகே. யா, எவ்ரிதிங் இஸ் ஓகே ஃபார் யூ. வா, உனக்கு எது ஓகே இல்லைன்னு உனக்கு நான் புரிய வச்சு காட்டுறேன். என் கூட வா. மனசு விட்டு சிரிக்கிற அளவுக்கு சந்தோஷமா இருக்கல்ல? என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த கரணோட கல்யாணத்துக்கு வந்துட்டு உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா செஞ்சுட்டுங்கிறது போயிடலாம்னு நினைச்சியா? நீ எந்த எண்ணத்தோட இங்க வந்தியோ அந்த எண்ணம் நிறைவேறத பார்க்க வந்தியா? நீ ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க போறதில்ல. அது மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்க பாத்தியா? உன் முகத்துல இருக்கிற அந்த சிரிப்பு, அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோபம் அப்படியே பத்திக்கிட்டு வருது. It just kills me. வாங்க, பாரு, இவரை பாரு. இவர் யாருன்னு தெரியும்ல?
என்னோட டேட் எனக்கு வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை கூட பார்த்து பார்த்து செஞ்சவர, வாழ்க்கையை எப்படி வாழணும்னு கத்து கொடுத்தவர. இன்னும் நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் சோஃபா பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்பேன், கீழே விழுவேன், எந்திரிப்பேன், மறுபடியும் பயத்துல சோஃபா பிடிச்சிப்பேன். மாமுக்கு எங்க எனக்கு அடிபட்டு போதோன்னு பயம், அதனால ரிஷபண்ணா கிட்ட சொல்லி என்ன சோஃபால உட்கார வைக்க சொன்னாங்க. ஆனா இந்த மனுஷன் மை டேட், இவர் அப்ப என்கிட்ட வந்தாரு, என்னோட கையை பிடிச்சுக்கிட்டாரு, மறுபடியும் எந்திரிச்சு நிக்க வச்சாரு, தன்னம்பிக்கை கொடுத்தாரு, தைரியம் கொடுத்தாரு. எனக்கு நிக்க மட்டும் கத்து கொடுக்கல, நடக்க கத்து கொடுத்தாரு, ஓட கத்து கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு பெட்ல படுத்த படுக்கையா இருக்காரு, என்னால எதுவுமே செய்ய முடியல. இதெல்லாம் யாரால? உன்னால நடந்திருக்க. யூனோ, நான் சின்ன வயசுல விளையாடுறதுக்கு பேட் எடுப்பேன், ஆனா என்னால பால் தொடக்கூட முடியாது. உடனே என் டாடி எனக்கு பின்னாடி வந்து நின்று அந்த பேட்டை பிடிச்சு பால் அடிச்சாரு. அன்னைக்குதான் கிரிக்கெட்டர் ஆகணுங்கிற கனவே எனக்குள்ள உருவாச்சு. மை பேஷன் வாஸ் டு பிகம் எ கிரிக்கெட்டர். அந்த கனவுக்கு காரணமே என் டேட் தான். இவரால் தான் எனக்கு அந்த கனவே வந்தது. என் வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் புதுசு புதுசா என் டேட் தான் எனக்கு கத்து கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல நீ இருக்க பாரு. உன் ஒருத்தியால தான் என் டேடுக்கு இந்த நிலைமை. நீ ஏன் இப்படி பண்ண பிரீதா? எதுக்கு இப்படி பண்ண? சமீர், நீ பாத்தியா கரண் சார் அக்காவை எங்க கூட்டிட்டு போனாரு? எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. எங்க கூட்டிட்டு போயிருப்பாரு? என்ன பண்ண போறாருன்னா என்ன அர்த்தம்? ஏதோ கர்ணனா பிரீதாவை மர்டர் பண்ண போற மாதிரி சொல்ற. ஐயோ, எங்களுக்கு ஷாக்கா தான் இருக்கு. கர்ணனா திடீர்னு பிரீதாவை கூட்டிட்டு போவார்னு யாருக்கு தெரியும்? அதோட வீட்டு நிலைமை என்னன்னு தெரியும்ல ஸ்ருதி. நீ இங்க வந்திருக்க கூடாது. ஆனா நீ பாட்டுக்கு நீ தான் பேச்சு வாக்குல வான்னு சொன்ன, அதனால தான் வந்தேன். இதுக்கு எதுக்கு என்ன திட்டுறப்ப? இதுக்கெல்லாம் என்ன ப்ளேம் பண்ணாத, ஓகே? நீ தான் பிடிவாதம் பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண, அதனால தான் நான் சரின்னு சொன்னேன். நான் ஒன்னும் உன்னை ஹாப்பியா வர சொல்லல. சமீர், கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. என்னாச்சுமா? நீங்க எதுக்காக இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? என்ன நடக்க கூடாதோ அதுதாம்மா நடக்குது. எனக்கு அதான் டென்ஷனாவே இருக்கு. பிரீதா எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரா? அதுவும் கருணோட கல்யாணத்துக்கு. ஐ நோமா, இன்னைக்கு அவ கண்டிப்பா இங்க வந்திருக்க கூடாது. நம்ம வீட்டுக்கு பிரீதா எப்பெல்லாம் வந்திருக்காளோ அப்பெல்லாம் ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்கு. நம்ம ஃபேமிலிக்கே அவ ஒரு அன்லக்கி. இன்னைக்கு நம்ம கரனுக்கு கல்யாணமா? ஐ ஹோப் எல்லாமே சரியா நடக்கணும். நீ சொல்றது கரெக்ட் தான். பிரீதா எப்பெல்லாம் இங்க வந்தாலோ அப்பெல்லாம் நம்ம சந்தோஷத்தை கெடுத்துட்டு தான் போயிருக்கா. இன்னைக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிரீதா நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது. ஐ ஜஸ்ட் டோன்ட் லைக் ஹர். ஒரு காலத்துல பாட்டி பிரீதாவை ரொம்ப நேசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிரீதாக்காக எல்லார்கிட்டையும் சண்டை போடுவாங்க. ஆனா இதெல்லாம் கேட்கும்போது இனிமே பிரீதாவுக்கு இந்த வீட்டில் இருந்த இடம், அன்பு எதுவுமே கிடைக்காதோன்னு தோன்ற மாதிரி இருக்கு. அப்படியே கிடைக்கணும்னாலும் அவ கஷ்டப்படணும். என்னப்பா ரிஷப், இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? கம் ஹியர், கம் வித் அஸ். நோ ப்ராப்ளம். ப்ளீஸ் நீங்க என்ஜாய் பண்ணுங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு. ஆண்டி, கரண் எங்க? இங்க தானப்பா இருந்தா. சரி, நான் போய் பார்க்குறேன். ஓகே. என்ன பாரு, என் கண்ணை மட்டும் சிமிட்டாம பாரு. நான் கரண் தெரியும்ல, த ஃபேமஸ் கிரிக்கெட்டர். நான் என் வாழ்க்கையில என்னெல்லாம் நினைக்கிறேனோ அது எல்லாமே எனக்கு இப்படிங்கிறதுக்குள்ள கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா இல்ல, நீ என்கிட்ட இருந்து என் வாழ்க்கையை பறிச்சுட்ட. இல்ல கரண், நான் உன்கிட்ட எதையுமே பறிக்கல. நீ தான் பறிச்ச. நீ என்கிட்ட இருந்து பறிச்சிருக்கிற இந்த சொத்து இருக்கு பாரு, எவ்வளவு செலவு பண்ணாலும் என்னால வாங்கவே முடியாது. என் டாட் சீக்கிரம் குணமாகணும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த, குணமாயிட்டு இருந்தாரு. அதனாலதான் எனக்கும் மகிராவுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தை நான் போஸ்ட்போன் பண்ணேன். ஆனா எனக்கும் மகிராவுக்கும் கல்யாணம் நடக்கிறது தான் உனக்கு பிடிக்கிறது. அதனாலதான் நீ டேட மறுபடியும் மாடிப்படியில இருந்து தள்ளிவிட்ட, அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன. என் டாட் கூடிய சீக்கிரம் குணமாயிடுவார்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தேன். அதுக்காக தான் என் கல்யாணத்தை நிறுத்தினேன். ஆனா வாழ முடியாம பண்ணிட்டேன். என்னோட அப்பா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நீ மட்டும்தான் காரணம். அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் நீ மட்டும்தான் காரணம். இங்க பாரு பிரீதா, நீ என் வாழ்க்கையில வராமையே இருந்திருக்கலாம். நான் உன்னை பார்க்காமையே இருந்திருக்கலாம். அப்படியே பார்த்து பழகி இருந்தாலும் நான் உங்ககிட்ட அந்த அளவுக்கு நெருங்கி இருக்க கூடாது. ஏன்னா நீ அந்த அளவுக்கு டிசர்வ்ட் இல்லை.
நீ என்ன டிசர்வ் பண்றியோ அதுக்கேத்த மாதிரி நான் உன்கிட்ட பேசியிருக்கலாம், பழகியிருக்கலாம். ஏன்னா நீ ஒரு சாதாரண பிசியோதெரபிஸ்ட், அவ்வளவுதான். That's it. என்னாச்சு? என்ன அப்படி பார்க்கற? தப்பா சொல்லிட்டேனா என்ன? நான் எதுவும் தப்பா சொல்லல. This is what you deserve. என் மனசுலயும் உனக்கு எந்த இடமும் இல்லை, என் வாழ்க்கையிலயும் உனக்கு எந்த இடமும் இல்லை. நான் உண்மையா சொல்றேன். புரிஞ்சுதா பிரீதா? எனக்கெல்லாம் நீ ஒரு பொருட்டே இல்லை. நாங்கெல்லாம் சரியான முட்டாளுங்களா இருந்திருக்கோம். பிரீதா தான் எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப லக்கின்னு நினைச்சோம். ஆனா இல்ல, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாம் நாசம் ஆயிடுச்சு. நீ எல்லாத்தையும் நாசம் பண்ணிருக்க. என் அண்ணனுக்கும் ஷர்லினுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கும் நீ தான் காரணம். என் டாடி இந்த நிலைமையில இருக்கிறதுக்கும் நீ மட்டும்தான் காரணம். அதோட என் மாம் சோ இன்னசென்ட். அவங்க உனக்கு தேங்க்யூ சொல்ல வந்தாங்க, ரிஷப் நீ கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு. ஆனா அந்த கிட்னாப்பரே நீயா கூட இருக்கலாம்னு அவங்க யோசிக்கல. வாய கொஞ்ச நேரம் மூடுக்கறேன். கொடுங்க. பண்டிதரே, பூஜைக்கு வேண்டிய சாமான்லாம் இதுல இருக்கு. எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இல்ல, இதுல தேவையானது எல்லாமே இருக்கு. அந்த பழங்களை மட்டும் எடுத்துட்டு வந்து. சரி, நான் இப்ப போய் எடுத்துட்டு வரேன். மஹிரா, நான் கரண் உள்ள போறத பார்த்தேன். நான் அவனை போய் இப்ப கூட்டிட்டு வரேன். இல்ல ஆண்டி, இருக்கட்டும், அவரே வந்துருவாரு. அப்படியா? சரிம்மா. கரண் பிரீதாக்கு நல்ல கிளாஸ் எடுத்துட்டு இருப்பான். இப்ப அந்த கிளாஸ் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரண் அவளை எவ்வளவு கேவலமா திட்டுறானோ அவங்களுக்குள்ள இருக்கிற உறவு அவ்வளோ கசப்பா மாறும். அந்த கசப்பான உறவுக்குள்ள வெறுப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாயிடும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது சரியாகவே ஆகாது. ஷர்லின், கொஞ்சம் இங்க வாமா. வரேன். ஷர்லின், இதுல ஸ்வீட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. கிச்சன்ல வச்சிருக்கேன், இதுல வச்சு எடுத்துட்டு வாமா. சரிங்க. ஓ ரியலி? ஷட் அப். நீ என்ன பார்த்தா சொன்ன? ஆமா, வாய் மூடு. நான் ஒண்ணு நீ இங்க பேசுறதெல்லாம் கேக்குறதுக்கு வரல. நீ இப்படி எரிஞ்சு விழறதோ என் மேல பழைய போடுறதோ இன்னைக்காவது முடியுமா? நீ என்ன சொன்ன? நான் ரிஷப் சார கிட்னாப் பண்ணிட்டேனா? நீ பைத்தியம் போயிட்டடா, பைத்தியம். இது ஒன்னும் புது விஷயமே இல்ல. எனக்கு உன்னை எத்தனை நாளா தெரியுமோ, அன்னையில இருந்து நீ புத்திசாலித்தனமா பேசினதே இல்ல. இங்க பாரு, நீ என்ன இந்த கல்யாணத்தை அட்டென்ட் பண்றதுக்கு தான் கூப்பிட்ட. ஒரு விருந்தாளி மாதிரி நான் உன்னோட கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணிட்டேன். அமைதியா நான் இங்க இருந்து போயிடுவேன். நீ என் கண்ணு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கோ, அக்னிய வளவா, குங்குமம் வச்சு விட, என்ன வேணாலும் பண்ணு. நீ என்ன பண்ணாலும் எனக்கு அது பெருசாவே தெரியாது. நீ என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனையும் இல்ல. நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய். ஆனா என் முகத்துல ஒரு சின்ன கவலை கூட இருக்காது. ஆனா ஒரு விஷயம், இந்த கல்யாணத்தால ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஏதோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்னைக்கு நீ உன் இஷ்டத்துக்கு உன் முன்னாடி என்னை இழுத்து வச்சுட்டு எப்ப பாரு இப்படி ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருக்கியே, ஏட கூடமா திட்டிக்கிட்டே இருக்கியே. நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற இந்த வெறுப்பு, இந்த தேவையில்லாத டென்ஷன், இது எல்லாமே டைம் வேஸ்ட் தான். இது எல்லாமே இனி முடிஞ்சு போயிடும். அவ்வளவு சீக்கிரம் எதுவும் சரியாகாது பிரீதா. நோ. இப்ப நீ என்ன சொன்ன? கல்யாணத்தை அட்டென்ட் பண்றதுக்கு தான் வந்தியா? அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ். உன்னை இங்க நான் வர சொன்னதே கல்யாணத்தை அட்டென்ட் பண்றதுக்கு தானே. அப்பதானே மண்டபத்தில் என் கல்யாணம் நடக்கிறத உன் கண்ணால நீ பார்க்க முடியும். ஆனா இப்பதான் புரியுது, ஆக்சுவலா உன்ன மாதிரி ஒருத்திய கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணதே என் தப்பு தான். ஆனா அது தேவைப்பட்டுச்சு. ஏன்னா வாழ்க்கையில நீ என்னை விட்டு விலகணும்னு நான் ஆசைப்பட்டேன். இப்போ ஒண்ணு மட்டும் பண்ண, கல்யாணத்தை ஃபுல்லா அட்டென்ட் பண்ணேன்னு. பாதியில விட்டுட்டு போயிடாத, ஃபுல்லா பார்த்துட்டு போ. அதுவும் அங்கங்க ஒதுங்கி இருந்து இல்லை. எங்க கல்யாணம் நடக்குதோ அங்க நின்று பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும். எல்லாரும் முன்னாடியும் என் பக்கத்துலயும் மஹிரா பக்கத்துலயும் நின்று இந்த கல்யாணத்தை நீ பார்க்கணும். அப்பதான் உன்னோட இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் முடிவுக்கு வரும். உனக்கு எனக்கு நடந்த மாதிரி இது டிராமா இல்ல, போலி இல்ல. நடக்க போறது உண்மையான கல்யாணம். சாஸ்திர சம்பிரதாயப்படி நடக்கிறது. சொசைட்டிக்கு முன்னாடி கௌரவமா நடக்குது. ஒருத்தர் மனசார விரும்புற ரெண்டு பேருக்கும் நடக்கிற கல்யாணம். நாங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை பூரா ஒன்னா வாழணும்னு நினைக்கிறோம். எஸ், நானும் மஹிராவும் ஒருத்தர் விரும்புறோம். எல்லாமே கேட்டாச்சு. இன்னும் எத்தனை முறை சொல்லுவ?
கரண் சார் அக்காவை எங்க கூட்டிட்டு போனாரோ தெரியலையே. இந்நேரம் அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா? அப்படி இருந்தாலும் கரண் சார் தான். ஆட்டிடியூடு, திமிரு எல்லாமே அவருக்கு நிறைய இருக்கு. அக்கா அவங்களோட எப்படி இருக்காங்களோ தெரியலையே. கரண் சாருக்கு வேற திமிரு நிறைய இருக்கு. இல்ல, அக்காவை கண்டிப்பா கரண் சாரோட இந்த வீட்டுல தனியா இருக்க விடவே கூடாது. இல்ல, இப்பவே நான் போய் அக்கா எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன். ஸ்ருதி, இந்த ஸ்ருதி எங்க போறா? ஒன்னும் ஒருவேளை பிரீதாவை தேட போறாளோ? அங்க கரண் பிரீதாவை நல்லா திட்டிட்டு இருப்பான். இப்ப இவ போனா தடுத்து நிறுத்திடுவா. இவ அந்த மாதிரி செஞ்சானா என்னோட சந்தோஷம் எல்லாம் கேட்டு போயிடுமே. நான் ஏதாவது செய்யணும். இவளை தடுத்தே ஆகணும். கிரேஷ். எஸ் மேம். இத படி. ஒரு வேலை பண்ணலாம். ஷார்ட்கட்ல போயிடலாம். அடடா, எங்க போறீங்க? முதல்ல இங்கிருந்து நகரு. ஏய், இது ஏன் வீடு? என்கிட்டயே வந்து வழி விடுங்கன்னு சொல்றியா? ஸ்ருதி, உனக்கு அவ்வளோ தைரியமா? சரி சொல்லு, எங்க போற? சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுவ? வழிய விடு. என்ன கொன்னுடுது. இந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறவங்களை கொன்னுடுது. ஸ்ருதி, உனக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நான் இந்த வீட்டோட மூத்த மருமக, ரிஷபோடைய மனைவி, மிஸ்ஸஸ் ரிஷப் லூத்ரா. மறந்துடாத. அஃப்கோர்ஸ், கண்டிப்பா மறக்கவே முடியாது. எப்படி மறக்க முடியுங்கிற? அவ்வளவு சீக்கிரம் மறக்கவே முடியாது. ஏன்னா உன்னை மிஸ்ஸஸ் ரிஷபா ஆக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு தானே தெரியும். மறந்துட்டியா? ரைட் நவ் லெட் மீ கோ. நான் போய் என்னோட அக்காவை தேடணும். அப்புறம் நீ பாட்டுக்கு மிஸ்ஸஸ் ரிஷப், நான் இந்த வீட்டோட மூத்த மருமக அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கல. ப்ளீஸ் அதை கொஞ்சம் நிறுத்து. கேட்கவே அருவருப்பா இருக்கு. ஏன்னா நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு நீ எந்த டைப் பொண்ணுன்னு தெரியும். இனிமே உன்னோட சாக்கடை வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி யோசி. ஹே பைத்தியக்காரி, உனக்கு மூளை ஏதாவது குழம்பிடுச்சா என்ன? உன்னை மண்டை பொடிச்சு. நான் அக்காவை பார்க்க போனேன்னு சொன்னல. எனக்கு தெரியும் அக்கா கரண் சாரோட தான் இருக்காங்க. சோ ப்ளீஸ் என்ன போக விடு. என்ன நினைச்சிட்டு இருக்க? கரண் அவ கூட தப்பா நடந்துப்பானா என்ன? உன்னுடைய அக்கா என்ன டிசர்வ் பண்றாளோ அதுதான் கரண் அவளுக்கு செய்வோம். மறுபடியும் சொல்லு. என்ன சொன்ன? என்ன செய்யாத? இப்ப என்ன சொன்ன?